بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் வஹி அல்லாதது வழிகேடே என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்காக செல்ல வேண்டிய வழிமுறை, பின்பற்றி நடக்க வேண்டிய வழிபாடு எது என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகளை எந்த அடிப்படையில் செய்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற, அறிந்து கொள்கிற முழுமையான அறிவு மனிதர்களுக்கு வழங்கப்படவே இல்லை. உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற ஜீவராசிகளிலே மனிதன்தான் அறிவு படைத்தவன். மனிதனுக்கு நிகரான பகுத்தறிவு படைத்த ஒரு ஜீவராசி உலகத்தில் எதுவும் இல்லை என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அறிவு நாளை மறுமையில் மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை இந்த அறிவை கொண்டு கற்றுக்கொள்ள இயலுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இயலாது. உலகத்திலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள, எளிமைப்படுத்தி கொள்ள தேவையான புதிய புதிய விஷயங்களை இந்த அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியும். மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே சென்றுவிட முடியும். ஆனால் இந்த அறிவியல் விஷயங்களை கண்டுபிடிப்பதை போல மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை கண்டுபிடிக்கின்ற மகத்தான அறிவு மனிதர்களுக்கு வழங்கப்படவில்லை. உலகத்திலே எத்தனை பெரிய ஜீனியஸ்களாக, அறிவாளிகளாக இருந்தாலும் அவர்களுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு. அந்த அறிவை கொண்டு மிகச்சில விஷயங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், மனிதர்களுக்கு வழிகாட்டுகிற, மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் ஜெயிக்கின்ற அந்த விஷயங்களை வேறு எந்த மனிதனிடமிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தை, நிர்பந்தத்தை இறைவன் ஏற்படுத்தாமல் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வே அதை தன்னுடைய கைவசத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். உலகத்திலே எத்தனை பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் காட்டுகிற வழியில் உலக விஷயங்களுக்கு கூட 100% ஏற்க தகுந்த, நன்மை தருகிற, பயனளிக்கின்ற ஒரு வழியை இவர் காட்டிவிடுவார் என்று எந்த அறிவாளியின் மீதும் நம்பிக்கை வைக்க முடியாது. எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவரும் சில நேரங்களிலே சருகி விடுவதற்கு, தவறான வழியை காட்டிவிடுவதற்குரிய வாய்ப்பு எல்லா மனிதர்களுடைய அறிவுக்கும் இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், பல நேரங்களில் உலகத்திலே சித்தாந்த ரீதியாக எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவது, எது மனிதனுக்கு நன்மை தருவது என்பதை தீர்மானிப்பதிலே உலகம் முழுவதிலும் பெரிய சண்டைகள், சர்ச்சைகள், விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த விவாதங்களை நடத்துவது யார், ஒருவருடைய கருத்துக்கு இன்னொருவர் பதிலளிப்பது யார் என்று பார்த்தால் எல்லோருமே அறிவாளிகள் தான், மிகப்பெரிய அறிவு படைத்தவர்கள் தான். இந்த சித்தாந்தம் சரியானது என்று ஒன்றை வாதிடுகிறார்கள், அதனை எதிர்த்து சொல்லுகிறவர்களும் அவர்களும் பெரிய அறிவாளிகள் தான். இந்த கருத்து ஏற்க தகுந்தது அல்ல
என்று மக்கள் மன்றத்திலே விவாதத்தை முன்னெடுப்பவர்களும் அறிவாளிகள் தான். அப்படியானால் இதுதான் சிறந்தது, இதுதான் சரியானது, இதுவே ஏற்கத்தகுந்தது என்று உலகத்திலே விஷயத்திலே உலகில் பின்பற்ற தகுந்த அம்சங்களில் கூட மனிதர்களுடைய அறிவால் தீர்மானிக்க முடியவில்லை என்பதுதானே அதனுடைய அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே பெரிய பெரிய தீமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமான தீமைகள் யாரால் நடக்கிறது, யார் பெரும் பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டால் அதிலே அறிவாளிகள் தான் முதலிடத்திலே இருக்கிறார்கள். அறிவற்றவர்கள், அப்பாவிகள் மிக சின்னஞ்சிறிய அளவிலே தான் தவறு செய்கிறார்கள். அறிவாளிகள் தான் தங்கள் அறிவை பயன்படுத்தி நுணுக்கமான முறையிலே ஒரு அறிவற்ற ஒரு சாதாரண பாமரன் ஒருவன் வீட்டை உடைத்து பூட்டை உடைத்து உள்ளிருக்கிற பொருளை திருடி செல்லுகிறான். இது ஒரு பாமர திருடன் செய்கிற வேலை. அதிலே அறிவு படைத்த திருடனாக இருந்தால், தொழில்நுட்பம் குறித்த ஞானம் பெற்ற திருடனாக இருந்தால், அவன் அமர்ந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி பல கோடிகளை பல மில்லியன்களை ஒரு சில நிமிடங்களிலே திருடி விடுகிறான். இந்த அறிவுதான் அவனை மிகப்பெரிய திருடனாக ஆக்கியிருக்கிறது. இப்படி எந்த தீமைகளின் பின்னணிகளை எடுத்து பார்த்தாலும் பெரும் தீமைக்கு சொந்தக்காரனாக யார் இருக்கிறார்? ஒரு அறிவாளி தான் இருக்கிறார். குடும்பத்திலே திருமணத்தை செய்கிற பொழுது மனைவியிடத்திலே வரதட்சணை வாங்கக்கூடாது என்பது ஒரு சாதாரண அறிவு. இதனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் அவனளவில் சிந்தித்தாலே இதை புரிந்து கொள்ள முடியும். அவளும் நானும் திருமண பந்தத்திலே இணைகிறோம், இரண்டு பேரும் இல்லற இன்பத்தை பங்கிட்டுக் கொள்கிறோம், குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு ஏற்பாடுகளை போட்டு வைத்துக் கொள்கிறோம். இதை செய்வதற்காக ஒரு பெண்ணிடத்திலே நீ எனக்கு பணம் தர வேண்டும் என்று கேட்பது எந்த வகையில் நியாயம்? நியாயமே இல்லை என்று அறிவு சொல்கிறது. ஆனால் இந்த அறிவை மிஞ்சிக் கொண்டு வரதட்சணையில் மூழ்கி கிடக்கிறவர்கள் யார்? படிப்பறிவில்லாதவர்கள் 5 லட்சம் 10 லட்சம் என்று வரதட்சணை வாங்கினால், படித்தவர்கள், பொறியியலாளர்கள், மருத்துவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை வரதட்சணைகளாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய அறிவு அவர்களை அந்த தீமையை நோக்கி தள்ளுகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே, இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் கூட மிகப்பெரிய படிப்பாக மக்கள் எதை கருதுகிறார்கள்? மருத்துவத்தை தான் கருதுகிறார்கள். மருத்துவம் படிப்பதைத்தான் பெரிய கனவாக, லட்சியமாக கருதுகிறார்கள். சின்னஞ்சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீ என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டால் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிற பதில் நீ மருத்துவராக வேண்டும், பெரிய டாக்டராக வேண்டும். இதுதான் கேட்கப்படுகிற கேள்விக்கு முதலிலே சொல்லுகிற பதிலாக இருக்கிறது. மருத்துவர் என்பது ஒரு லட்சிய கனவாக, படிப்பிலே உயர்ந்த படிப்பாக, தொழிலே சிறந்த தொழிலாக இந்திய சமூகத்திலே கருதப்படுகிறது. இன்றைக்கு இருக்கின்ற துறைகளிலே அதிகம் ஊழல் நடக்கிற, அதிகம் ஏமாற்று நடக்கிற, அதிகம் பித்தலாட்டம் செய்கிற இப்படிப்பட்ட மனிதநேய விரோதிகள் கூட உலகத்தில் இருப்பார்களா என்று கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய பெரிய மோசடிகள் எங்கே நடக்கிறது, யார் செய்கிறார் என்று பார்த்தால் அதிலே முதலிடத்திலே மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள். அவருக்கு நிகராக வேறு யாரும் மோசடி செய்ய முடியாது. அந்த அளவிற்கு மோசடி, செத்த பிணத்தை வைத்துக் கொண்டு பணம் பார்க்கிறார்கள். சாக கிடக்கிறான், அதிலே எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எப்படி அவனுக்கு உதவ முடியும் என்று சிந்திப்பவர்களை விட, அவனை எப்படியாவது மருத்துவம் செய்து காப்பாற்றி விட வேண்டுமே என்று நினைப்பவர்களை விட, இந்த தருணத்தை பயன்படுத்தி, நெருக்கடியை பயன்படுத்தி இந்த குடும்பத்தாரிடத்திலே எத்தனை கோடிகளை கறக்க முடியும் என்று திட்டமிடுகிற மருத்துவர்கள் தான் இன்றைக்கு இந்திய அளவிலே அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த அறிவு என்ன செய்கிறது? அவர்களை தீமையை நோக்கி தள்ளுகிறது. இப்படி அறிவுதான் சிறந்தது, அறிவை கொண்டு சிறந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்று பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு பதிலை உலகத்திலே பார்க்க முடியவில்லை. அறிவு பல நேரங்களில் தப்பான வழியை காட்டுகிறது. மனித அறிவை கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாமல் மனிதன் திணறுகிறான். இது கண்கூடாக நாம் கண்டு அறிந்து கொள்கிற ஒரு உண்மை. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக கருதப்பட்ட, அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரு அறிவாளியை பற்றி திருமறை குர்ஆனிலே பாடம் நடத்துகிறான். உண்மையிலே ஒரு மனிதன் அவனுடைய சொந்த அறிவை கொண்டோ அல்லது பிற மனிதனுடைய அறிவை பயன்படுத்தியோ நேரிய வழியை பின்பற்றிவிட முடியும் என்று சொன்னால் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு முதலாக படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அறிவுக்கு நிகராக உலகத்தில் அறிவு கொடுக்கப்பட்டவர் எவருமே இல்லை. மிகப்பெரிய அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே இருந்த அத்தனை பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். குர்ஆனில் அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதமிற்கு
அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எல்லா பொருளுடைய பெயரும் தெரிஞ்சவர் யாராவது இருக்கிறோமா? இன்னைக்கு நாம நம்முடைய சமகாலத்தில் நாம் இருக்கிற இந்த இடத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. இருக்கிற எல்லா பொருளுடைய பேரும் நமக்கு தெரியுமா? ஒரு மைக் இருக்கிறது, இந்த மைக்குள்ளே ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ்கள் இருக்கிறது. லைட் இருக்கிறது, லைட்டுக்குள்ளே பல்வேறு பொருட்கள் இருக்கிறது. ஒரு கேமரா இருக்கிறது, கேமராவிற்குள்ளே பல பொருட்கள் இருக்கிறது. நாம் அணிந்திருக்கிற ஆடை, ஆடையிலே பல தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. அதிலே பல்வேறு விதமான தொழில் மாறுபாடுகள் இருக்கிறது. அதிலே தையல் இருக்கிறது, தையலுக்கு பல்வேறு வகையான பெயர்கள் இருக்கிறது. அணிந்திருக்கிற செருப்பு இருக்கிறது, செருப்புக்குள்ளே இருக்கிற பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. இப்படி நாம் அணிகிற ஆடை, நாம் பயன்படுத்துகிற செருப்பு, கையிலே இருக்கிற செல்போன், கையில் கட்டி இருக்கிற வாட்சி, பயன்படுத்தி கொண்டிருக்கிற கர்ச்சிப்பு, உட்கார்ந்து இருக்கிற சேரு, எரிகின்ற லைட்டு, அருகிலே இருக்கிற மரம், கட்டி இருக்கிற வீடு என்று நம்மை சுற்றி இருக்கிற பொருட்களிலே கூட அந்த பொருட்களுக்குரிய அனைத்து பெயர்களும் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வீட்டிலே இருக்கிற பொருட்கள் என்ன? எல்லா பொருளுடைய பெயரையும் சொல்லுங்க பார்ப்போம். சமையல் கட்டில் வச்சிருக்கிற சமையல் பாத்திரத்து பேரை சொல்லுவீங்க, மளிகை சாமானுடைய பேரை சொல்லுவீங்க. அதை அடுக்கி வச்சிருக்கிற செல்ஃப்ல ஒரு டைல்ஸ் ஒட்டியிருப்பீல, டைல்ஸுக்கு பேர் என்ன தெரியாது. ஒரு கிரானைட் ஒட்டியிருப்பீல, அதுக்கு பேர் என்ன தெரியாது. அதில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பீல, பெயிண்ட்டுக்கு பேர் என்ன தெரியாது. ஏன் தெரியாது? அவ்வளவு இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற பொருட்களிலே கூட பல பொருட்களின் பெயர் தெரியாமல் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்த எல்லா பொருட்களின் பெயர்களும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். இது இறைவனை கொடுக்கிற வாக்கு மூலம். அப்படியானால் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹ் அறிவிக்கின்ற மனிதர், முதல் மனிதர் ஆதம் நபி. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன், இந்த அறிவை பயன்படுத்தி நேரிய வழி எது, தப்பான வழி எது என்பதை கண்டுபிடித்து நேரிய வழியில் செல்லுங்கள் என்று இறைவன் கட்டளை பிறப்பிக்கவில்லை. அவருடைய அறிவை பயன்படுத்தி வாழுகிற வாழ்க்கை முறைக்கு ஆதம் நபிக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜன்னத்திலிருந்து பூமிக்கு வெளியேற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் இங்கிருந்து இறங்குங்கள். ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், உங்களுக்கு என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும். ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் எதற்கும் பயப்படவும் மாட்டார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். உலகத்திலே முதலாக மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட முதற் கட்டளை இதுதான். இறைவனிடமிருந்து, அல்லாஹ்வாகிய என்னிடமிருந்து உங்களுக்கு செய்தி வரும், வழிகாட்டுதல் வரும், அந்த வழியை பின்பற்றுங்கள், அதுவே உங்களை பயமற்ற முறையிலே, கவலையற்ற முறையிலே வாழ வைக்கும் என்று முதற் செய்தி அந்த செய்தி தான். தொழுகையோ, நோன்போ, ஜக்காத்தோ, ஹஜ்ஜோ, கொடுக்கல் வாங்கலோ, தான தர்மமோ, இவை அனைத்தும் அதற்கு பிறகுதான். முதலாக மனித குலத்திற்கே, முகமது நபியுடைய உம்மத்திற்கு மட்டுமில்லை, மூசா நபியுடைய உம்மத்திற்கு மட்டுமில்லை, ஈசா நபியுடைய உம்மத்திற்கு மட்டுமில்லை, உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதருடைய உம்மத்திற்கு மட்டுமில்லை, முதலாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இறைவனிடமிருந்து சொல்லப்பட்ட முதற் செய்தி, என்னிடமிருந்து நான் காட்டுகிற வழியை பின்பற்றுங்கள். அதுதான் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு வஹி. வஹி என்றால் என்ன? இறைவன் வழங்குகிற செய்திக்கு பெயர் வஹி. பல வகைகளில் அல்லாஹ் அந்த செய்தியை வழங்குவான். திருமறை குர்ஆன் அது வஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பேசிய செய்திகள் அது வஹி. அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்ட கருத்துக்கள் அது வஹி. திருக்குர்ஆன் வஹி, நபிகளாருடைய போதனை வஹி. அந்த வஹியை பின்பற்றுங்கள், இதை தாண்டி வேறு எதையும் பின்பற்றாதீர்கள். வஹி அல்லாமல் எதை பின்பற்றினாலும் அது வழிகேடு, அது நேர்வழி அல்ல. எத்தனை பெரிய அறிவாளி சொன்னாலும், எத்தனை ஆண்டுகள் பட்டம் பயின்ற ஆளுங்கள் சொன்னாலும், எத்தனை வயது முதிர்ந்த பெரியவர்கள் சொன்னாலும் அது வழிகேடு, அது நேர்வழி அல்ல. வஹி மட்டுமே நேரான வழி என்று திருமறை குர்ஆன் இந்த வரலாற்று செய்தியின் வழியாக நமக்கு அற்புதமாக பாடம் நடத்துவதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வஹியை தான் பின்பற்ற வேண்டும், அதுவே நேர்வழி என்று சொல்லுகிறான். இது ஒரு இடத்திலே சொல்லப்பட்ட செய்தி அல்ல, திருக்குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தி. எல்லா தீமைகளுக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த அடிப்படையிலிருந்து மனிதன் விலகுவதுதான். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் இது
இதுல யாரும் தப்பு செய்துவிடக் கூடாது என்பதற்காக திருக்குர்ஆனை திறந்து பார்த்தால் திரும்ப 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 இந்த செய்தியை வேற வேற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். எந்த விஷயத்திற்கு நாம் கூடுதல் முக்கியத்துவம் தருவோம்? எது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததோ, பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ, அதைத்தான் திரும்ப திரும்ப நாம் வலியுறுத்துவோம். திருமறை குர்ஆனிலே இறைவன் திரும்ப திரும்ப எதை வலியுறுத்துகிறான்? வஹியை பின்பற்றுங்கள், அதைத்தான் வலியுறுத்துகிறான். ஏன்? அதிலே தவறு செய்தால் மொத்த வாழ்க்கையும் தவறி போகும். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். குர்ஆன் சொல்லுகிற செய்தி என்ன? வஹியை மட்டுமே பின்பற்றுங்க, வேற எதையும் பின்பற்றாதீங்க. அதைத்தான் வேற வார்த்தையில சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபுதிலு அமாலக்கும், வேறு யாருக்கும் கட்டுப்பட்டு உங்கள் அமல்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள். இந்த வசனம் என்ன சொல்கிறது? வஹியை மட்டுமே பின்பற்றுங்கள், வேற எதையும் பின்பற்றாதீர்கள். வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இதோ இந்த என்னுடைய நேர்வழியை ஃபத்தபியூஹு பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது உங்களை அந்த ஒரு பாதையிலிருந்து பிரித்துவிடும். என்ன சொல்கிறது? வஹியை மட்டுமே பின்பற்று, அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. நாளை மறுமையினுடைய நிகழ்வுகளை குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். சில மனிதர்கள் நரகத்திலே கிடப்பார்கள். அவர்கள் நரகத்திற்கு ஏன் வந்தார்கள் என்பதை நரகிலே கிடந்து புலம்புவார்கள். நரகிலே வராமல் இருப்பதற்கு என்ன செய்திருக்க வேண்டும் அதையும் அங்கே புலம்புவார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யகூலூன யா லைதனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன சபீலா, அதை விட்டு பெரியார்கள், மகான்கள், முன்னோர்கள், நல்லடியார்கள் என்று பின்பற்றினோம், அவர்கள் எங்களை வெளிதவர செய்து விட்டார்களே. எதை பின்பற்ற வேண்டுமாம்? யாரு சொல்றா? உலகத்தில் வாழ்ந்து முடிச்சு நாளை மறுமையில் நரகத்தில் போய் விழுந்து அந்த நரகத்துக்கு வந்ததுக்கான காரணத்தை உள்ள கடந்து வேகிறவன் சொல்றான், நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாம போயிட்டனே, அல்லாஹ்வுடைய தூதர் பேச்சை கேட்காம போயிட்டனே, நான் வஹியை ஃபாலோ பண்ணாம வேற எதையெல்லாமோ ஃபாலோ பண்ணிட்டனே, வஹியை பின்பற்றி இருந்தால் எனக்கு இந்த கேடு நேர்ந்திருக்காது என்று நரகவாசிகள் புலம்புவார்கள் என திருக்குர்ஆன் சொல்கிறது. வஹி ஒன்றுதான் நேர்வழி, வஹியை தவிர வேறு அனைத்துமே வழிகேடு. திரும்ப திரும்ப வானகீமுத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், ஃபலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, மார்க்கத்திலே பிரிந்து விடாதீர்கள். அது ஒரு வழிதான். வஹி என்ற ஒன்று மட்டுமே ஃபாலோ பண்ணு, அதுல அந்த வழி இந்த வழியில் பல வழியை பின்பற்றாதீர்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? இது இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை. முஸ்லீம்களாக இருக்கிற நாம் இதை புரிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? திருமறை குர்ஆனுடைய கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமா? இதை பரிசீலிக்க வேண்டுமா இல்லையா? நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, இதிலே மீண்டும் வாழ்ந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட போவதில்லை. உலகத்திலே எழுதுகிற பரீட்சைகளை போன்றதா? உலகத்தில் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதிலே தோல்வி அடைந்து விட்டோம், மீண்டும் நாம் எக்ஸாம் எழுதுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் வகுப்பிலே ஃபெயில் ஆகி போன ஒரு மாணவன் மீண்டும் அதே தேர்வை எழுதலாம், மீண்டும் எழுதலாம், மீண்டும் எழுதலாம். பல முறை அந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு அவனுக்கு காத்திருக்கிறது. ஆனால் உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை என்பது மீண்டும் வழங்கப்படுகிற வாய்ப்பா? இந்த வாய்ப்பை நாம் இழந்து விட்டால், ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லது அலட்சியத்தினால், நம்முடைய அறியாமையினால், நம்முடைய புரிதல் கோளாறினால், ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த வாய்ப்பிலே தவறு செய்து விட்டால் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட போவதில்லை. எனவே நாம் கவனிக்க வேண்டிய, மிக மிக கவனத்தோடு சிந்தித்து பார்த்து பின்பற்ற வேண்டிய அம்சமாக வஹி இருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் இதைத்தான் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறான். அந்த விஷயம் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தோடு இடம்பெற்றிருக்கிறது, அதுதான் நாம் பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. முஸ்லீம்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். தர்கா வழிபாட்டை குறித்து மகான்கள், பெரியார்கள், அவுலியாக்களிடத்திலே கையேந்துவது குறித்து அவர்களிடத்திலே போய் கேளுங்கள். ஏன் இதை பின்பற்றுகிறார்கள்? இதற்கு முஸ்லீம்கள் சொல்லுகிற காரணம் என்ன? எந்த அடிப்படையில் தர்கா வழிபாடு முஸ்லீம்களிடத்தில் வந்திருக்கிறது?
அதற்கு ஒரே பதில் என்ன? எங்களுடைய முன்னோர்கள் இப்படி செய்தார்கள். வஜதனா ஆபானா லஹா ஆபிதீன், இவற்றையெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் வணங்க கண்டோம், எனவே நாங்களும் வணங்குகிறோம். ஏன்பா கந்தூரி எடுக்கிற? எங்கள் முன்னோர்கள் கந்தூரி எடுத்தார்கள், நாங்களும் கந்தூரி எடுக்கிறோம். ஏன் உருஸ் கொடியேற்றம் நடத்துகிறீர்கள்? எங்களுடைய முன்னோர்கள் கொடியேற்றினார்கள். இது என்ன இன்னைக்கு நேற்று வந்ததா? ஒரு பதில் சிம்பிளா சொல்லிடுவார்கள். நாங்கள் என்ன புதுசாக செஞ்சோம்? இன்னைக்கு நேற்று உருவானதா? இது ஆண்டாண்டு காலமாக நடக்குத, 150 வருஷமா நடக்குத, 250 வருஷமா நடக்கிறது. ஒரே வார்த்தையில் பதிலளிப்பார்கள், முன்னோர்கள் செய்த காரணத்தினால் நாங்கள் செய்கிறோம். முன்னோர்கள் செய்தால் நேர்வழியா? முன்னோர்கள் செய்தால் சரியாகத்தான் செய்வார்களா? முன்னோருடைய வாழ்க்கையில் தவறே நடக்காதா? முன்னோர்கள் பிழைகளுக்கு அப்பாற்பட்டவர்களா? முன்னோர்களை பின்பற்றினால் மறுமையில் வெற்றியடைய முடியுமா? ஏன் முஸ்லிம்கள் இதை சிந்திக்க தவறினார்கள்? முன்னோர்கள் செய்தது எல்லாம் சரி என்று உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தது யார்? கேட்டா பல பேர் பதில் சொல்லுகிறார்கள், முன்னோர்கள் முஸ்லிம்கள் தானே. நபிகள் நாயகம் இஸ்லாத்தை சொன்னாங்க, அவங்களிடமிருந்து சஹாபாக்கள் கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், தலைமுறை தலைமுறையாக இஸ்லாம் வருகிறது. அந்த வகையிலே எங்கள் முன்னோர்களுக்கு அவர்களுடைய முன்னோர் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த பதில் சரி என்று வைத்துக் கொண்டால் கூட தலைமுறை தலைமுறையாக இஸ்லாம் உங்களுக்கு கடத்தப்பட்டால் சரியாகத்தான் வந்திருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாகும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு வரும் பொழுது அப்படியே வந்துச்சு, கூடுதல் குறைவில்லாம வந்துச்சு, உள்ளபடி சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், ஏகத்துவத்தை சொன்னார்கள், தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அவர்களும் ஏகத்துவத்தை சொன்னார்கள். இப்ராஹிம் நபி மௌத்தாகி விட்டார்கள், அவருடைய மனைவி மௌத்தாகி விட்டார்கள், இஸ்மாயில் நபி மௌத்தாகி விட்டார்கள், அவருடைய பிள்ளைகள் மரணித்து விட்டார்கள். பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு அவர்கள் வாழ்ந்த பூமியிலே நபிகள் நாயகம் பிறக்கிறார்கள் மக்காவிலே. இந்த மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது காபாவுடைய நிலை என்ன? ஏக இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடுவதற்காக கட்டப்பட்டது காபா. இப்ராஹிம் நபி கட்டிய ஆலயம். ஒருவனை வணங்குவதற்காக வாருங்கள் என்று அங்கு நின்று அறைகூவல் விடுத்தார்கள். அவர்கள் அன்றைக்கு விடுத்த அழைப்புக்கு இன்றைக்கு வரைக்கும் ஹஜ்ஜுக்கு சென்று நாம் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன மார்க்கத்தை சொன்னார்களோ அதே மார்க்கத்திலே அவர்களுடைய சந்ததிகள் இருந்தார்களா? அப்படி இருந்திருந்தா அந்த ஊருக்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்க தேவையே இல்லையே. இப்ராஹிம் நபி சொன்னதான் ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. நாம பின்பற்றி கொண்டிருக்கிறது இப்ராஹிமுடைய மார்க்கம் தான். அப்படிப்பட்ட நிலையில அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அனுப்புனா, முகமது நபி அனுப்புனா, அவங்க தலைகீழா மாத்திட்டாங்க, சிலைகளை செஞ்சிட்டாங்க, வணக்கத்தை விட்டுட்டாங்க, ஏகத்துவ கொள்கையில தப்பு செஞ்சிட்டாங்க. மீண்டும் அவர்களை சீர் செய்வதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். தலைமுறை தலைமுறை தான் வந்துச்சு. மக்கள் தடுமாறலையா? மாறி போகலையா? நீங்க அவ்வளவு ஏன் யோசிக்கிறீர்கள்? இந்த கூட்டத்தில் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிற ஒருத்தர் அழைத்து அவருடைய காதிலே நான் ஒரு செய்தியை சொல்றேன், ஒரு சின்ன டெஸ்ட். அவர் அடுத்தவருடைய காதுக்கு சொல்லட்டும், சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, மைக்கில் சொல்லக்கூடாது, மெதுவா ரகசியமா காதில் மட்டும் சொல்லிட்டேன். அவர் அடுத்தவர் காதில் சொல்லட்டும். இப்படியே லைனா போய் கூட்டம் எல்லாம் முடிஞ்சு திரும்ப என் காதுக்கு வரட்டும். நான் என்ன சொன்னோ அதான் எனக்கு வருமா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க தெருவில் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு செய்தியை விட்டு 2 நாளைக்கு பிறகு அந்த செய்தி திரும்ப வருமே, எப்படி வரும் தெரியுமா? நான் இங்க இருந்து சொல்லும் போது சொல்லியிருப்பேன், ஒரு ஆளு போனாராம், இவ்வளவுதான். அவர் அடுத்தவர்கிட்ட ஒரு ஆளு போனாராம்ல, அவரு போனாராம் வேக வேகமா, போனவர் விழுந்தாராம், ரத்தம் வந்துச்சான், அடுத்து ஆஸ்பத்திரி கொண்டு போனான், அடுத்து ஆளே போயிட்டானா, டெத்து தான் வந்து சேரும் கடைசியில். வேகமா போய் விழுந்து மண்டை உடஞ்சி அவ்வளோதான், ஆளு காலி. வருதா வரலையா? ஒரு செய்தியை சொன்னால் ஒருத்தர் கண்ணு வைக்கிறார், ஒருத்தர் காது வைக்கிறார், ஒருத்தர் மூக்கு வைக்கிறார்.
ஒரு சமகாலத்தில் ஒரு இடத்துல ஒரு மணி நேரத்தில் ஒருத்தரிடத்தில் சொல்லப்பட்ட செய்தி 10 பேரை கடந்து வருகிற பொழுது அதிலே பல்வேறு இடைச்செருகல்களை சேர்த்து விடுகிறார்களே, தலைமுறையாக ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட செய்தியிலே நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய முன்னோர்களிடம் எதை கேட்டார்களோ அதைத்தான் சொல்லி இருப்பார்கள். அது சரியானதுதான், அதிலே பிழை இல்லை என்று உத்தரவாதம் தருவது யார்? அதனால் தான் இறைவன் கேட்கிறான், ஒய்தா கீழலகும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இத்தபிஊமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நத்தபிஊமா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களின் முன்னோர்களை எந்த வழியில் கண்டோமோ அதில்தான் நாங்களும் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் பதில கேள்வி கேட்க சொல்றான், அவலவுக்கான ஆபாவும் லா யாக்கிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாதவர்களும் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள். முன்னோர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லலப்பா, அவர் போனது சரியா தப்பா அனலைஸ் பண்ண வேண்டாமா? எங்க அப்பா செஞ்சது சரியா, என் தாத்தா செஞ்சது சரியா, என் பாட்டன் செஞ்சது சரியா, அதை பரிசீலிக்காமல் சரிதான் என்பதை உத்தரவாதப்படுத்தாமல் எப்படி நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? சரி, மார்க்க விஷயத்திலே உங்கள் முன்னோர்கள் செய்ததை பின்பற்றுவது சரி என்று சொன்னால் உலக விஷயத்திலே உங்கள் முன்னோர்களை ஏன் பின்பற்றவில்லை? முன்னோர்கள் எந்த வீட்டில் குடியிருந்தார்களோ அதிலே தான் நீங்கள் குடியிருக்கீங்களா? முன்னோர்கள் எந்த விளக்கை பயன்படுத்தினார்களோ அந்த சிமினி விளக்கை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? முன்னோர்கள் எந்த மாட்டு வண்டியிலே பயணித்தார்களோ அந்த மாட்டு வண்டியில் நீங்கள் பயணிக்கிறீர்களா? முன்னோர்கள் எந்த கிழிந்த ஆடை அணிந்தார்களோ அந்த கிழிந்த ஆடை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? முன்னோர்கள் எந்த உணவை உட்கொண்டார்களோ அந்த உணவை தான் நீங்கள் உட்கொள்கிறீர்களா? முன்னோர்களுடைய காலத்தில் என்ன வசதிகளை பயன்படுத்தினார்களோ அந்த வசதிகளை தாண்டி எந்த வசதியை மேம்படுத்த மாட்டோம் என்று இருக்கிறீர்களா? அதிலே மட்டும் உங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறீர்கள், சிந்திக்கிறீர்கள். வசதி எது, சரியானது எது, தவறானது எது, எதை செய்தால் நமக்கு நன்மை என்று பரிசீலித்து பார்த்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்கிற பொழுது மார்க்க விஷயத்திலே மட்டும் எந்த பரிசீலனைக்கும் இடம் கொடுக்காமல், எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் எங்கள் முன்னோர்கள் செய்ததை அப்படியே பின்பற்றுவோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? வகி அல்லாமல் முன்னோர்களை பின்பற்றி வழிகேட்டிலே பயணிக்கிறது ஒரு கூட்டம். இன்னும் சில பேர் பயணிக்கிறார்கள், முன்னோர்களை காரணம் சொல்ல மாட்டார்கள். ஏன் இப்படி தொழுகிறீர்கள்? பள்ளிவாசல போய் நின்னா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொப்புளுக்கு கீழே கட்டிக்குவார். அந்த மாதிரி கட்டுகிற ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க. 100 பேர் தொழுகிறார்களா? 100 பேர் இடத்துல போய் கேளுங்க, ஏன் இப்படி தொழுகிறீர்கள்? எல்லாரும் இப்படித்தான் தொழுகிறாங்க. இன்னும் ஏன்ட்ட வந்து கேட்க அவர் சொல்லுவார், யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. நீங்க ஏன்பா தொப்புளுக்கு கீழே கையை கட்டுற? என்னமோ நான் மட்டும் கட்டுற மாதிரி சொல்றேன். என் பக்கத்தில் அவர் பேர், அவரும் தொப்புளுக்கு கீழே கட்டிருக்கேன். இந்த பக்கம் பேர், அவரும் அப்படிதான். பின்னாடி பேர், அவரும் அப்படிதான். பள்ளியாசல இருக்க முக்காவாசி பேர் தொப்புளுக்கு கீழே கட்டிட்டு இருக்கான். நான் மட்டும் தனியாக தலைக்கு மேலே கட்ட முடியும் பேர். என்ன சொல்ல வருகிறார்கள்? இது போன்று பல கேள்விகளுக்கு பதில். அத்தகையா திருப்பிலே விரலை நீட்டி மடக்கிறீர்களே, ஏன்? அவரும் மடக்கிறார், இவரும் மடக்கிறாரு, ஊர்ல உள்ள எல்லாரும் மடக்கிறாங்க, நானும் மடக்கிறேன். எத்தனை கேள்விகளுக்கு இந்த பதில்? சரி, இந்த பதில் சரியா? பல பேர் செய்கிறார்கள், நிறைய பேர் செய்கிறார்கள், அதிகமான மக்கள் செய்கிறார்கள், எனவே நானும் செய்கிறேன். அதிகமானவர்கள் செய்தால் சரியாக இருக்குமா? அது நேர்வழியா? அப்படி உங்களுடைய அறிவு தீர்ப்பளிக்குமா? இந்த விஷயத்தை விட்டு விடுங்கள். வேறு எந்த விஷயத்திலாவது உலகத்திலே மெஜாரிட்டியானவர்கள், அதிகமான மக்கள் ஒரு காரியத்தை செய்தால் அது சரி என்று நீங்கள் 100% ஒத்துக்கொள்வீர்களா? வட்டி வாங்குவது சரியா தவறா? தவறு என்று அனைவரும் சொல்வோம். உலகத்திலே கணக்கு போட்டால் வாங்குகிறவர்கள் அதிகமா, வாங்காதவர்கள் அதிகமா? சினிமா பார்ப்பது சரியா தவறா? தவறு என்று தெரியும், பார்ப்பவர்கள் அதிகமா, பார்க்காதவர்கள் அதிகமா? ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? நிறைய பேர் செஞ்சா, மெஜாரிட்டியானவங்க செஞ்சா. இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆன் நபிகளாரை பார்த்து சொல்லுகிறது, வயின் துத்தி அக்ஸரமம் ஃபில் அர்தி யுலில்லுக அன் சபீலில்லாஹ். நபியே, பூமியில் அதிகமானவர்களுக்கு நீர் கட்டுப்பட்டால் யுலில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை விட்டு உம்மை அவர்கள் வழி தவற செய்து விடுவார்கள்.
அதிகமானவன் எந்த ரூட்ல போறான்னு பார்க்காத. அப்படி பார்க்கிறதுக்கு பேரு நேர்வழி அல்ல, அல்லாஹ்வுடைய பாதை அல்ல. அல்லாஹ் என்ன சொன்னான்னு பாரு, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் பாரு, அதுதான் நேர்வழி. வஹியை பின்பற்று, அதுதான் நேர்வழி. மெஜாரிட்டியான மக்கள் என்ன செய்கிறார்கள் பார்க்காது, அவர்கள் உங்களை வழிதவற செய்து விடுவார்கள். வஹியில் இருந்து மெஜாரிட்டியை காரணம் காட்டி சில பேர் விலகி நிற்கிறார்கள். இன்னும் ஒரு கணிசமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுகிறோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறோம், அதில் எங்களுக்கு என்ன மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களுக்கும் நாங்கள் கட்டுப்படுகிறோம். அவர்கள் என்ன செய்தார்களோ அதையும் நாங்கள் கடைபிடிக்கிறோம். நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனிதர்கள். சஹாபாக்களை பின்பற்றுகிறோம். ஒரு கணிசமான மக்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களை ஏன்பா பின்பற்றணும்? அதுக்கு அவங்க தரப்புல பல வசனங்கள், பல ஆதாரங்கள். என்ன ஆதாரம்? சஹாபாக்களை பற்றி சிறப்பித்து சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் முன்வைப்பார்கள். சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் தெரியுமா? நபிகள் நாயகமே நற்சான்று கொடுத்திருக்கிறார்கள். கைருல் குரூனி கர்ணி, காலத்திலே சிறந்த காலம் நான் வாழுகிற இந்த காலம். ரசூலுல்லாஹ் சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம்தான் காலத்திலே சிறந்த காலம். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்தது அடுத்து வருகிற காலம். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்தது அடுத்து வருகிற காலம். அப்ப சிறந்த காலத்திற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள் இல்லையா? எனவே சஹாபாக்களை பின்பற்றுகிறோம். சஹாபாக்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதிலே செல்லுகிறோம். சஹாபாக்களை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் எல்லாம் சிராயித்து பேசுகிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் அவர்களுடைய ஒரு கையளவிற்கு செய்த தர்மத்திற்கு நீங்கள் மலையளவிற்கு தர்மம் செய்தாலும் நன்மையை ஈடாக பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ரொம்ப நன்மையை அவங்களுக்கு கொடுப்பான், நீங்க அந்த அளவுக்கு நன்மையை பெற முடியாது என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். சஹாபாக்கள் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கிடையிலே இரக்கமாக, எதிரிகளிடத்திலே கடுமையாக நடப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு குணம் படைத்தவர்கள் நபி தோழர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. யார் இந்த தூதரை நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருக்கு அருளப்பட்ட ஒளியை பின்பற்றுகிறார்களோ அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவருக்கு உதவி செய்து என்ற ஒரு வார்த்தை வருகிறது. உதவி செய்தவர்கள் யார்? சஹாபாக்கள். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காத. எனவே சிறந்த பாக்கியம் பெற்றவர்கள். இப்படி சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புகளை எல்லாம் பட்டியலிட்டு, திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்ட மேன்மை செய்திகளை எல்லாம் பட்டியலிட்டு, இப்படிப்பட்ட மேன்மக்களை பின்பற்றக்கூடாதா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட மேன்மக்களை பின்பற்றக்கூடாதா என்று கேட்கிறார்கள். சிறந்தவர்கள் தான், அதை நாம் மறுக்கல. நபித்தோழருடைய சிறப்புகளை யாரும் மிஞ்ச முடியாது. அவர்களுக்கு இறைவன் கொடுக்கிற நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள இயலாது. அப்படிப்பட்ட சிறந்த ஸ்தானத்திலே அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிறந்தவர்கள் என்பதற்காக அவர்களை பின்பற்ற முடியுமா? அதான் கேள்வி. அப்ப அல்லாஹ் சொன்னான, இத்தபிஉ மா ஊஹிய இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வஹியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அதுக்கு என்ன அர்த்தம்? சஹாபாக்களுக்கு வஹி வந்துச்சா? வஹி வருமா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? சஹாபாக்கள் சிறந்தவர்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்கள் வஹியை பின்பற்றுங்கள் என்று சொன்னானே. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு வஹி வந்ததா? உமர் பின் அல் கத்தாப் அவர்களுக்கு வஹி வந்ததா? உஸ்மான் பின் அஃபானுக்கு வஹி வந்ததா? அலி பின் அபி தாலிபுக்கு வஹி வந்ததா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வஹி வந்ததா? வேறு எந்த நபித்தோழருக்காவது இறைவனிடமிருந்து வஹி செய்தி வந்ததா? வரலையே. எந்த சஹாபிக்கும் நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து டைரக்ட் கனெக்ஷன் இல்லையே. ரசூலுல்லாஹ்வுக்கு தானே வஹி வந்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை என்ன பண்றது? குர்ஆனிலே அவரை பின்பற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் கூடுதலாக நபிகள் நாயகமே சொன்னார்கள், இக்ததவு பில்லதைனி மின் பாதி அபீ பக்ரின் வ உமரின்,
எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நேர்வழி பெற்ற கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். உண்மைதான். அதனுடைய பொருள் என்ன? பின்பற்றுங்கள் என்று சொன்னால் மார்க்க விஷயத்தில் அவர்கள் எதை எவ்வாறு தொழ வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி தொழுவுங்கள், அவர்கள் எவ்வாறு நோன்பு இருக்க சொன்னார்களோ அப்படி நோன்புருங்கள் என்பது அதன் பொருளா? அந்த செய்தியே விளக்குது. கலீஃபாக்களை பின்பற்றினா என்ன அர்த்தம்? கலீஃபா என்றால் ஆட்சி தலைவர் ஆட்சியில, நிர்வாகத்தில், கவர்மெண்ட்ல என்ன ஆர்டர் போடுறாரோ அந்த ஆர்டருக்கு கட்டுப்படுங்கன்னு அர்த்தம். அபூபக்கரை உமரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னா எனக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி தலைவராக வருவார், அவருடைய நிர்வாகத்திற்கு கட்டுப்படுங்கள். அவருக்கு பிறகு உமர் ஆட்சி தலைவராக வருவார், அவருடைய நிர்வாகத்திற்கு கட்டுப்படுங்கள். அதான அதுக்கு அர்த்தம். அந்த வார்த்தையே தெளிவாக சொல்கிறது. இல்ல அவர் எதை சொன்னாலும் கட்டுப்படணும் என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அல்லாஹ் வஹியை பின்பற்ற சொன்னா, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பின்பற்ற சொன்னாங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் பேசினாங்களா? அதை நம்முடைய சமுதாயம் சிந்திக்க மறுக்கிறது. இதை சொன்ன உடனே நம்ம மேல பாய்கிறார்கள். நபித்தோழர்களை திட்டிவிட்டார்கள், குறை சொல்லுகிறார்கள், இவரெல்லாம் காஃபிர்கள், ஈமான் இல்லாதவர்கள். நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னதனால் நபித்தோழர்களை திட்டியதாக அர்த்தமா? அவங்களுடைய எந்த சிறப்புகளையும் நாங்கள் மறுக்கலையே. நபித்தோழர்கள் சிறந்தவர்கள், எந்த வழியிலே சென்றவர்கள் அந்த சிறப்பை அடைந்தார்களோ அந்த வழியிலே நீங்களும் செல்லுங்கள் என்று சொல்வது தவறா? ஒரு பெரிய மனிதர் தொழில் துறையிலே வெற்றி பெற்று விட்டார். ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு அந்த ரூட்ல பயணம் செஞ்சு பல கோடிகளை சம்பாதித்து விட்டார். அவரை போல நீங்களும் சம்பாதித்தால், அவர் சென்ற வழியிலே நீங்களும் சென்றால் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அவர் எப்படி பேண்ட் போட்டாரோ அந்த மாதிரி நீங்கள் பேண்ட் போட்டால், அவர் எப்படி சட்டை போட்டாரோ அது மாதிரி நீங்கள் சட்டை போட்டால், அவர் எப்படி சாப்பாடு சாப்பிட்டாரோ அது மாதிரி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டால் நீங்கள் கோடீஸ்வரராகி விடலாம் என்று அர்த்தமா? எந்த வழியில் பயணித்தாரோ அந்த வழியில் பயணம் செய். எப்படி வியாபாரம் செய்தாரோ அப்படி வியாபாரம் செய். நபி தோழர்கள் வெற்றி பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றார்கள். எப்படி? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியிலே பயணித்து அவர்கள் வெற்றி அடைந்தார்களே, அதே போல நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய பாதையிலே பயணம் செய்து வெற்றி அடையுங்கள். இதுதான ஒரு புத்திசாலி புரிந்து கொள்கிற வழியாக, அறிவாக இருக்கும். அதை விட்டுவிட்டு நாங்கள் சஹாபாக்களே பின்பற்றுவோம். சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, அவர்களிடத்தில் பிழைகள் இருந்திருக்குமே, மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் ஏராளமான தவறுகள் இருந்திருக்குமே, அந்த தவறுகளை எல்லாம் என்ன செய்வது? சஹாபாக்களை பின்பற்றணும்னு முடிவெடுத்துட்டா சஹாபாக்கள் செய்த தவறுகளை அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியா வைக்கிறதா? நபிகள் நாயகம் சொன்ன கூற்றிற்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாரே, அதனுடைய பொருள் என்ன? அதை என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விவாகரத்து சட்டத்தை பற்றி நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? குர்ஆனில் இருக்கிறது, அத்தலாக்கு மர்ரத்தான், திரும்ப அழைத்துக் கொள்கிற அனுமதி பெற்ற தலாக் விவாகரத்து 2 தடவைகள். முதல்ல ஒரு தடவை தலாக் விட்டுட்டாரு, திரும்ப மனைவியை அழைத்துக் கொள்ளலாம். 2வது முறை தலாக் விட்டு விட்டார், மீண்டும் மனைவியை அழைத்துக் கொள்ளலாம். 3வது ஒரு முறை தலாக் விட்டு விட்டால் மீண்டும் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொள்ள முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள், அபூபக்கர் அதை நடைமுறைப்படுத்தினார். உமர் இப்னு கத்தாப் ஒரு சட்டம் போடுகிறார், இனிமேல் 3 தலாக் எல்லாம் கிடையாது, ஒரே நேரத்தில் தலாக் தலாக் தலாக்னு ஒருத்தர் சொன்னார்னா 3 தலாக்கு முடிஞ்சு போச்சுன்னு சட்டம் போட்டார். இதை வைத்துக்கொண்டு பல பள்ளிவாசல்களில் முத்தலாக்குங்கிறார்கள். தலாக் 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 முத்தலாக் முடிஞ்சிருச்சு, 3 தலாக்கு சொல்லிட்டாரு, இனிமேல் சேரக்கூடாது. சரி, இதை ஒரு வாதத்துக்கு சரி என்று வைத்துக் கொண்டால் நபிகள் நாயகம் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை விட பின்பற்ற தகுந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளியா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே 2 தடவை திரும்ப மீட்டிக்கலாம், அதுக்கு என்ன அர்த்தம்?
அல்லாஹ் சொன்னது இருக்கிறது, நபிகளார் சொன்னது இருக்கிறது. அதை விட உமர் சொன்னதைத்தான் பின்பற்றுவேன் என்று சொன்னால், அல்லாஹ்வை விட தூதரை விட உமர் கொண்டு வந்த மார்க்கத்தை, உமருடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றி வெற்றி அடைந்து விட முடியும் என்று நினைக்கிறீர்களா? இது போன்று மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்த தவறுகளும் இருக்கிறது. பல நேரங்களில் அதற்கு என்ன, அதை எப்படி அணுகுவது, எப்படி எடுத்துக்கொள்வது, ஒன்றும் பதில் இல்லை. மொட்டையாக சஹாபாக்கள் பெரியவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் சென்ற பாதையில் நாமும் செல்ல வேண்டும் என்று கூவுகிறார்களே, இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? இல்ல, சஹாபாக்கள்லாம் எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து என்னத்தை சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் என்பார்கள். நான் கேட்கிறேன், எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து என்ன சொன்னார் அது சொல்லுங்க பார்ப்போம். குர்ஆன்ல இல்லாததை, ஹதீஸ்ல இல்லாததை எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து எதை சொன்னார்கள்? ஒன்னையும் சொல்லலையே. தொழுகையை சொன்னார்கள், அது குர்ஆனிலே இருக்கிறது. நோன்பை சொன்னார்கள், அது ஹதீஸிலே குர்ஆனிலே இருக்கிறது. இஸ்லாத்துடைய இன்னும் பல சட்டங்களை சொன்னார்கள், எல்லாமே குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. இதுல இல்லாம எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து எதை சொன்னார்கள்? ஒன்னையும் சொல்லல. எத்தனையோ பிழைகளை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. சின்னஞ்சிறிய காரியங்களிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் நீதிமன்ற விசாரணையின் பொழுது நடக்கிற ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார்கள். எல்லாரையும் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பொழுது ஒரு சாரார் நரகத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள். அவங்க யாருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், சஹாபாக்கள். அவர்கள் வாழுகிற காலம் வரை சஹாபியாக அறிமுகமானவர்கள். நபிகள் நாயகம் மரணித்ததற்கு பிறகு கூட மக்களிடத்திலே சஹாபாக்களாக அறிமுகம் பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள். அதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், அவங்களையும் அங்கே கூட்டிட்டு போறீங்க, ஏன் நரகத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொல்லப்படுமாம், فإنهم لم يزالوا المرتدين على عقابهم منذ فارقتهم. நபியே, நீங்கள் அவர்களை பிரிந்ததிலிருந்து அவர்கள் தாங்கள் வந்த வழியே திரும்ப சென்று விட்டார்கள். உங்க கூட இருந்தாங்க, இஸ்லாத்துக்காக பாடுபட்டாங்க, நிறைய தியாகங்களை செய்தாங்க, நல்ல மனிதர்களாக வாழ்ந்தாங்க, இபாதத்துகளில் மூழ்கினாங்க. ஆனால் உங்களுக்கு பிறகு அவர்கள் தாங்கள் வந்த வழியிலே திரும்பி விட்டார்கள். எனவே அவர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள்ல சில பேர் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் நாம் சொல்லவில்லை, நம்முடைய சொந்த கண்டுபிடிப்பு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய தோழர்களில் சில பேர் இவ்வாறு அழைத்து செல்லப்படுவார்கள். உடனே நான் சொல்லுவேன், என்னுடைய சகோதரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதிலை சொல்லுவாரோ அதே பதிலை நானும் சொல்லுவேன். ஈசா நபி என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், இது காலல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம் அந்த குல்தல் இன்னா சித்தகிதூனி ஓ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசாவே, உன்னையும் உன்னுடைய தாயாரையும் கடவுளாக மக்கள் வணங்கினார்களே, நீர் அப்படித்தான் சொன்னீர்களா? அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்ன வணங்குங்க நீங்க சொன்னீங்களா அப்படின்னு ஈசா நபி இடத்துல கேட்பான். உடனே ஈசா நபி சொல்லுவாங்க, கால சுபஹானக் மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி. இறைவா, நீ எனக்கு எதை கட்டளையிட்டாயோ அதை தவிர வேறு எதை நான் சொல்லல. நீ எனக்கு சொன்னதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். வகுந்து அலையும் ஷஹீதம் மாதும் துஃபீஹிம், நான் அவர்களோடு இருந்த காலம் வரை அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு குன்த அன்த ரகீப அலைஹிம், நீதான் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாய், கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக, அவர்களை நீ தண்டனை கொடுத்தால் அவர்கள் உனது அடிமைகள். வஇன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ நுண்ணறிவு மிகுந்தவன், அனைத்தையும் மிகைத்தவன். ஈசா நபி சொல்லுவாங்களாம் அல்லாஹ்விடத்துல. இன்னைக்கு ஈசாவை கடவுளை வணங்கிட்டு இருக்கிற மக்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், எனக்கு தெரியாதல்லா, நான் இருக்கிற வரைக்கும் இப்படி நடக்கலாம்ல,
நான் வந்த பிறகு இப்படி பண்ணிவிட்டாங்கல்ல, அது எனக்கு தெரியாதல்ல, நீ நாடுனா மன்னிச்சிடுவ, நீ விரும்பினா தண்டிச்சிடுவ, உனக்கு அதிகாரம் இருக்கு, என்ன செய்யணுமோ செஞ்சுக்க, என்னை குற்றம் பிடிக்காதே என்று என்னுடைய சகோதரர் ஈசா சொல்லுவாரு. அந்த பதிலை நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவேன். தன்னுடைய தோழர்களுக்காக நபிகள் நாயகம் வாதாட மாட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்க மாட்டார்கள். அவர்கள் நரகத்தின்பால் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒரு சாராரை, ஒரு கூட்டத்தை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? அதான் நம்முடைய கேள்வி. சஹாபாக்கள் எல்லோரும் சில உடனே எடுத்த உடனே சில பேர் அவங்களை யாரையும் குறை சொல்லக்கூடாது, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது நபிகள் நாயகத்தை குறை சொல்வதை போல. அது எப்படிப்பா நபிகள் நாயகத்தை குறை சொன்னதாக ஆகும்? நபிகள் நாயகம் தானே சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினார்கள். அப்படியானால் நபிகள் நாயகம் சரியா பாடம் நடத்தலையோ, சரியா சொல்லிக் கொடுக்கலையோ? மாணவர் பாடம் படிக்காவிட்டால் ஆசிரியரை குறை சொல்வதை போல சஹாபாக்கள் வழி தவறினால் அது நபிகள் நாயகத்தை குறை சொன்னதாக ஆகும் என்கிறார்கள். அது எப்படி ஆகும்? நபிகள் நாயகம் சீர்திருத்த வந்தார்களா, எடுத்து சொல்ல வந்தார்களா? நபிகள் நாயகம் மக்களுக்கு போதனை அறிவுரை செய்ய சொல்ல வந்தார்கள். ஃபஹல் அல ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், தூதருடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறில்லை. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சீர் திருந்துறது, திருந்தாம இருக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. என் நபிகள் நாயகம் சொல்லி பல பேர் ஏற்காமலே போனார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தந்தை மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். நபிகளார் போய் கலிமா சொல்லுகிறார்கள். அவர் ஏற்க முடியாது என்று மறுக்கிறார். அப்படியே மரணிக்கிறார். நபிகளாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். நபியே, இன்னகலா தஹ்தி மன் அஹ்பப்த, நீர் விரும்பியவருக்கெல்லாம் நாம் நேர்வழி காட்ட மாட்டோம். வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். நேர்வழியில போக வைக்கிறது, வழி தவற செய்கிறது எல்லாம் என் கையில் இருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு எப்படி நபிகளாரை குறை சொன்னதாக ஆகும்? ஒருத்தர் நேர்வழியில் செல்வதற்கும் வழிகாட்டிலே கிடப்பதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் காரணமாக இருக்கிறது. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான கொள்கையை எடுத்து வைத்துக் கொண்டு அதை நியாயப்படுத்துவதற்காக இப்படி சொத்தை வாதங்களை முன்வைக்கிறார்கள். அது வழிகேடு. ஏன் இறைவன் சொல்லுகிறான், வஹியை பின்பற்றுங்கள், அதை தாண்டி எதையும் பின்பற்றாதீர்கள். இறைவன் சொன்ன பிறகு, பல்வேறு தவறுகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே கண்ட பிறகு, அவர்களிலே சில பேர் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று நபிகளாரே சொன்ன பிறகு நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றுவோம் என்று சொல்வது வழிகேடு இல்லையா? சஹாபாக்களுடைய நிலவரம் இப்படி. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறார்கள்? மதுகபுகளை தூக்கி பிடிக்கிறார்கள். எத்தனை வழிகளில் நம்முடைய சமுதாயம் தவறான பாதையில் பயணிக்கிறது என்று பாருங்கள். வஹியை விட்டுட்டு முன்னோர்களை பின்பற்றி ஒரு சாரார் வழிகேட்டில் பயணிக்கிறார்கள். பெரும்பான்மையை பின்பற்றி ஒரு சாரார் வழிகேட்டிலே பயணிக்கிறார்கள். சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு சாரார் வழிகேட்டிலே பயணிக்கிறார்கள். இன்னும் ஒரு கணிசமான மக்கள் மதுகபுகளை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனையும் பின்பற்றுவோம், ஹதீஸையும் பின்பற்றுவோம், அதனோடு சேர்த்து எங்களுடைய இமாம்களை பின்பற்றுவோம், அபூ ஹனீஃபாவை பின்பற்றுவோம், ஷாஃபி இமாமை பின்பற்றுவோம் என்று மதுகபை தூக்கி பிடிக்கிறார்கள். மதுகபுகளின் வழியில் செல்வது அது நேர்வழியா? கேட்டால் அதுக்கு வியாக்கியானம்லாம் சொல்லிக்குவாங்க. அது தனி வழி கிடையாது. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டதுக்கு விளக்கம் தான் மதுகபுன்றது. அப்படியா இருக்கிறது? இந்த மதுகபுக்கும் குர்ஆனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? மதுகபிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளுக்கும் நபிகளாருடைய போதனைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஒப்பிட்டு பாருங்கள். நேர் தலைகீழாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த இமாம்களுக்கும் இந்த மதுகபுகளுக்கும் கூட சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு ஊருக்குள்ள இருக்கிற பெரும்பாலான பள்ளிவாசலுக்கு போய் பாருங்கள். ஒன்று நாங்கள் ஹனபி மதுகபு பள்ளி என்று அறிவித்திருப்பார்கள், அல்லது ஷாஃபி மதுகபு பள்ளி என்று அறிவித்திருப்பார்கள். ஷாஃபி முறைப்படி தொழுகை நடத்தப்படும், ஷாஃபி முறைப்படி இங்கே காரியங்கள் அமல்படுத்தப்படும் என்று சொல்லி ஷாஃபி ஹனபி என்று தங்களை பிரித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த இமாம்களுக்கும் இந்த மதுகபுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அது கூட கிடையாது. இமாம்கள் வாழ்ந்த காலம் ஹிஜ்ரி 100, 120, 180, 200, 210 இந்த இமாம்களுடைய காலம். இந்த மதுகபு என்ற பெயரால் எழுதப்பட்டிருக்கிறதே புத்தகங்கள்,
தாரகுத்னி, நிறைய கன்சுத்தகாயா, ஷரஹுல் விகாயா, துருல் முக்தாரு, ரத்துல் முக்தாரு, நூரில் இலாஹு, ஹிதாயா, குதூரி, இந்த மாதிரி மதுஹப் நூல்கள் நிறைய உருவாக்கி வைத்திருக்கிறார். இதை எழுதியது யார்? அந்த இமாம்களா? அவங்க மௌத்தா போய் 500 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம், 900 வருடங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எழுதிய புத்தகம் இதுவெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு அந்த இமாம்களுடைய பெயரை மட்டும் பயன்படுத்துகிறார்கள். உண்மையில் அந்த இமாம்களுக்கும் இந்த புத்தகங்களுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. நீங்க நினைப்பீங்க அபூ ஹனீஃபா இமாம் எவ்வளவு பெரிய அறிஞர், ஷாஃபி இமாம் எவ்வளவு பெரிய அறிஞர், அந்த இமாம்கள் தப்பா சொல்வார்களா, மக்களுக்கு தவறான வழிகாட்டுவார்களா என்று நினைக்கலாம். அந்த இமாம்களுக்கும் இந்த புத்தகங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை படித்தாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளவு மோசமான கருத்தை இந்த இமாம் சொல்லி இருப்பாரா? அதிலே உள்ளே புகுந்து பார்த்தால் ஆபாச களஞ்சியமாக, முட்டாள்தனங்களுடைய மொத்த குத்தகையாக, படித்து பார்த்தாலே விழுந்து விழுந்து சிரிக்கின்ற நகைச்சுவை துணுக்குகளாக இப்படித்தான் இருக்கிறது. பின்பற்ற தகுந்த செய்தி அது ஒன்றையும் காணும். இமாம்களை குறித்து மிக உயர்வாக பேசியிருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு பாத்தியா அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக தப்பான விஷயங்களை அதுக்குள்ளே பயங்கர பில்டப் கொடுத்திருப்பார்கள். இன்னைக்கு இருக்கிற ஆலிம் சாக்கள் கூட மதுகபுகளை தூக்கி பிடிக்கிறாங்களே, என்ன காரணம் தெரியுமா? மதுகபுல இருக்கிற சட்டங்களை படிப்பதற்கு முன்னால் மதுகபு இமாம்களை பற்றி பொய்யாக படித்துக் கொடுப்பார்கள். அது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம். சின்ன வயசுல மதரசாக்கு போயிடுறாங்களே, ஆலிம் சாக்களா வர்றாங்களே, பெரும்பாலும் பாருங்க 12 வயசு 13 வயசு 14 வயசு மதரசால கொண்டு சேர்த்துருவாங்க. 12 வயசு 13 வயசுல என்ன சொல்லப்படுகிறதோ அது பசுமரத்து ஆணி மாதிரி அவருடைய உள்ளத்திலே பதிந்து விடுகிறது. என்ன சொல்லப்படும்? போன உடனே மதுகபு செய்தியை விட அந்த இமாம்களை பற்றி உயர்வாக பேசப்படும். அபூ ஹனீஃபா இமாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒரே இரவுல தக்பீர் கட்டி நின்னாருன்னா ஒரு குரானை முழுசா ஓதி முடிச்சிருவாரு ஒரு இரவுல. 2 ரக்காத்து தொழுகையில முதல் ரக்காத்துல 15 ஜுஸ் ஓதுவாரு, 2ஆம் ரக்காத்துல 15 ஜுஸ் ஓதுவாரு. இப்படி வருஷ காலத்துக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இரவு நேரத்திலே நின்று வணங்கிய பெரியார் அபூ ஹனீஃபா அப்படிம்பாங்க. எழுதி வைத்திருக்கிறார்கள், மதுஹப் நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை படிக்கிற ஒரு 12 வயது மாணவனுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படும்? பொய்யான கதைகளை சொன்னாலே பிரமித்து கேட்கிற வயது சிறு வயது. அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்ட்ட போய் பெரிய அஜர்த் இருந்தாரு, எப்படி இருந்தார் தெரியுமா, எப்படி தொழுதார் தெரியுமா? சரி, உண்மையில இதுவெல்லாம் உண்மையில பெரிய இபாதத்தா? முதல்ல அபூ ஹனீஃபா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒத்த காலில் நின்றுக்கிட்டு 15 ஜுஸ் ஓதுவாரு, இன்னொரு காலில் நின்றுக்கிட்டு மீதி 15 ஓதுவார். யார் நிக்க சொன்னா? அல்லாஹ் அப்படி சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? என்னைக்காவது ரசூலுல்லாஹ் ஒத்த காலில் நின்று வணங்கினாங்களா? அதனால யாருக்கு என்ன ஃபாயிதா? உன்னை வருத்தி கொள்ளாது என்கிறது மார்க்கம். இபாதத்தின் பெயரால் கூட தன்னை ஒரு மனிதன் துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகத்துடைய காலத்திலே ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிக்குள்ளே ஒரு கயிறு தொங்குகிறது. நபிகளார் கேட்கிறார்கள், என்ன கயிறு இது? ஜெயினபுடைய கயிறு. ஏன் தொங்குகிறது? இரவு நேரத்திலே வழிபாடு செய்வதற்காக வருகிற பொழுது கண்ணயர்ந்து தூங்கிவிடக் கூடாது என்பதற்காக மேலிருந்து தொங்குகிற இந்த கயிற்றை இடுப்பிலே கட்டிக்கொள்வார்கள். ஒருவேளை தூக்கம் மிகைத்து கீழே விழுகிற சூழல் வந்தால் கயிறு பிடித்து தூக்கி நிறுத்திவிடும் அல்லவா, அதற்குத்தான் இந்த ஏற்பாடு என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லப்படுகிறது. நமக்கெல்லாம் கேட்ட உடனே புல்லரிக்கும். என்னமா தொழுது இருக்கிறாங்க, தூங்கி விழுந்தாலும் தொழுகை விடக்கூடாதப்பா அப்படின்னு தொழுது இருக்கிறாங்களே நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கோபப்பட்டார்கள். ஹுல்லு, கலட்டுங்கள் இந்த கயிற்றை. உங்களை யார் இப்படி வணங்க சொன்னது? தூக்கம் மிகைத்தால் முதலிலே போய் தூங்கிவிட்டு சுறுசுறுப்போடு வந்து இறைவனை தொழுவுங்கள். தூங்கிக் கொண்டே தொழுதால் அதற்கு பெயர் தொழுகையா? இறைவனை கவனத்தோடு வணங்க முடியுமா? தூக்கத்திலே சொல்லுகிற வார்த்தைகள் சரியாக இருக்குமா? தூக்கம் வந்துச்சுன்னா முதல்ல போய் தூங்கு, பிறகு வந்து தொழு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உடலை வருத்தி இபாதத்து செய்வது இஸ்லாத்திலே கிடையாது.
ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஒரு பெரியவர் நடக்க முடியாமல் தன்னுடைய பிள்ளைகளுடைய தோள்களில் கரங்களை போட்டுக்கொண்டு அப்படியே அவரை இழுத்துக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லா கேட்குறாங்க, என்னப்பா செய்தி? ஹஜ்ஜுக்கு போறேன்னு நேர்ச்சை பண்ணியிருந்தாரு, அவரால் நடக்க முடியல, அதனால பிள்ளைங்க இழுத்துக்கிட்டு போறாங்க. நபிகளார் அங்கீகரித்தார்களா? உங்களை யார் இப்படி வருத்தி கொள்ள சொன்னது? வாகனத்திலே ஏறி ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். ஏன் இதுவெல்லாம் இறைவன் விரும்பல. இப்படி எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திக்கிறதுனால உனக்கும் நன்மை இல்லை, ரப்புல் ஆலமீனுக்கு தேவையில்லை. நாங்கள் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் அபூ ஹனீஃபா இரவு நேரத்தில் ஒரு குர்ஆனை ஒரே நாளில் 2 ரக்காத்தில் ஒத்த காலில் 15 இன்னொரு காலில் 15 ஓதி முடிப்பார்னு சொன்னா அப்படி யார் செய்ய சொன்னது? அது சரியா? எதற்கு இது? அந்த அபூ ஹனீஃபாவை பற்றி மிகப்பெரிய கற்பனைகளை உருவாக்க, அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக பொய்யான கதைகள். அதனால தான் ஆலிம்சா படிச்சு முடிச்சு வரக்கூடிய ஆலிம்களுடைய சிந்தனை வேலை செய்ய மறுக்கிறது. மதுகபலா அப்படி இருக்கப்பா என்று சொன்னால் அவர்கள் சிந்திக்கவே இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். 100 தடவை அல்லாஹ்வை கனவிலே கண்டவர் அபூ ஹனீஃபா எழுதி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் படிச்சு கொடுப்பார்கள். மதரசாவுக்கு போனா அபூ ஹனீஃபா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வை 100 தடவை கனவிலே கண்டிருக்கிறார். அல்லாஹ்வை காண முடியுமா உலகத்தில்? கனவுலையோ நனவுலையோ அல்லாஹ்வை இந்த உலகத்திலே பார்க்கிற பாக்கியம் யாருக்கேனும் கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஆற்றல் யாருக்காக இருக்கிறதா? அப்படி இருந்தால் நபிமார்களுக்கு இருந்திருக்க வேண்டும். நபிமார்களுக்கே அது முடியாது என்று இறைவன் தடுத்து விட்டான். குர்ஆன் என்ன சொல்கிறது? லா துத்ரிகுல் அப்சார், அவனை எந்த பார்வைகளும் சென்று அடையாது. அவனை கற்பனை இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது. கற்பனைக்கே அப்பாற்பட்டவன் இறைவன். அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும், அவனுடைய கரங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய கால்கள் எப்படி இருக்கும், யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனை உலகத்திலே 100 தடவை இவர் கனவிலே கண்டுவிட்டார் என்று சொன்னால் நபிகள் நாயகமே காணவில்லை. நபிகள் நாயகம் கண்டதாக சொன்னவன் பெரும் பொய்யன் என்றார்கள் ஆயிஷா நாயகி. மேராஜுக்கு போய்விட்டு ரசூலுல்லாஹ் வந்தார்கள், அப்பொழுது கூட அல்லாஹ்வை நேரில் பார்க்கவில்லை, அல்லாஹ்வோடு உரையாடி விட்டு தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் அபூ ஹனீஃபா அல்லாஹ்வை கண்டார். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு மதுஹப் புத்தகத்தில் கதைகளை குப்பைகளை ஆபாசத்தை அள்ளி விடுவாங்களா? எந்த சிந்தனையும் இல்லாம அப்படியே லாடம் கட்டின குதிரை மாதிரி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவார்கள் ஆளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை உங்களால் கடைபிடிக்க முடியுமா? மார்க்கம் ஒழுக்கத்தை எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக சொல்லுகிறது? மதுஹப் நூட்கள் ஒழுக்கத்தை தரையிலே போட்டு மிதிக்கிறது. ஒழுக்க கேடு எல்லாத்தையும் செய், அதுக்கு வாசல் திறந்து தருகிறது. அந்நிய பெண்ணோடு உறவாடுவது என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட பாவங்களில் ஒன்று. தேவையற்ற முறையிலே அவளை ஏறெடுத்து பார்ப்பதற்கே தடை இருக்கிறது. குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நபிகளாரை பற்றி நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளாரின் கரம் அந்நிய பெண்களுடைய கரங்களை தீண்டியதே இல்லை. அடுத்த பொம்பளை ரசூலுல்லாஹ் தொட்டது கூட இல்லை, டச் பண்ண எதேச்சையாக கூட ரசூலுல்லாஹ்வுடைய கரம் வேறு பெண் மீது பட்டதில்லை என்கிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய ஒழுக்கத்தை பற்றி. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதே என்பதை விட விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காதே என்கிறது திருமறை குர்ஆன். ஆணையும் பெண்ணையும் ஒழுக்கத்தின் குன்றுகளாக வார்க்க நினைக்கிறது குர்ஆன். ஆனால் மதுஹப் என்ன செய்கிறது தெரியுமா? விபச்சார சகதியிலே மூழ்குவதற்கு வழி சொல்லி தருகிறது. இதை பின்பற்றி நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா? ஹனபி மதுஹபுடைய ஒரு நூல் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்கிற ஆணையும் பெண்ணையும் காப்பாற்றுவதற்கு வழி சொல்லுகிறது. எப்படி தெரியுமா? லா ஹத்த பிஸ்ஸினாயில் முஸ்தஜரத்தில் லஹு, விபச்சாரத்திற்கு தண்டனை வழங்கப்படாது. எப்பொழுது தெரியுமா? கூலி கொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட விபச்சாரத்திற்கு. என்ன சொல்லி தர்றாரு? காசு கொடுத்து தப்பு பண்ணிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேட்போம்ல உடனே, அது எப்படிங்க, அது எப்படி காசு கொடுத்தா சரியா போகும்? அவரே பதில் சொல்றார். காசு கொடுத்தா ஏன் சரியா போகும்னு சொல்றேன் தெரியுமா? திருமணம்னா என்ன கேள்வி. யாரு? மதுஹப் இமாம்.
திருமணம்னா என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் பண்ணி, அது எப்படி கூடுது? மகர் கொடுத்தா தானே கூடுது. மகர்னா என்ன? பணம் தானே. பணத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கிடையாதுல்ல. அது மாதிரி தான் இவன் பணத்தை கொடுத்துக்கிட்டா இவனுக்கு தண்டனை கிடையாது. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? பணத்தை கொடுத்துட்டா கல்யாணத்தை மாதிரியா. பணம் கொடுத்து செய்யப்படுகிற தவறும் பணம் கொடுத்து செய்யப்படுகிற திருமணமும் ஒன்றா? திருமணத்தில் பணம் மட்டும்தான் இருக்கிறதா? வேற மனைவி என்று பொறுப்பேற்கலையா? அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கலையா? அவனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் தான் தகப்பேன் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வு வழங்கலையா? அவருடைய கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுக்கலையா? செத்த பிறகு சொத்துரிமையில வாரிசுரிமை கொடுக்கலையா? இதையெல்லாம் விட்டு பணத்தை கொடுத்தா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு தண்டனை இல்லை, அது மாதிரி பணத்தை கொடுத்துரு விபச்சாரம் செஞ்சவனுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்றது நியாயமா? அந்நிய பெண்ணோடு சல்லாபத்தில் ஈடுபடுகிற ஒருவனை கையங்களவுமாக பிடித்தால் கூட அவன் இவள் எனது மனைவி என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்கிறது மதுஹப். ரொம்ப தெளிவா இந்த அளவுக்கு அவள் வேறு ஒருவனுக்கு மனைவியாக இருந்தாலும் சரியே, இவள் எனது மனைவி என்று சொல்லிவிட்டால் அவனை விட்டு விட வேண்டுமா? இந்த மதுஹப் தான் எங்க மதுஹப், இப்படிதான் நாங்க இருப்போம், நாங்க ஹனஃபி, நாங்க ஷாஃபின்னு சொல்றோமே, இந்த வழியில் பயணித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? நாளை மறுமையில் சுவன பாக்கியம் கிடைக்குமா? இப்படி எத்தனை செய்தி மதுஹபிலே, ஒன்றா இரண்டா? திருடுவதற்கு வழி, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதற்கு வழி, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த தடுத்த பாவங்களை எல்லாம் செய்வதற்கு வழி. திருட போகும்போது விவரம் தெரியாத சின்ன பையனையும் கூட சேர்த்துக்க, உனக்கு சேர்த்து தண்டனை இல்லாம தப்பிச்சிடலாம். திருட போறதுக்கு வழி, ஒத்தையில போய் திருடாத, ரெண்டு பேரும் சேர்ந்து திருடு, கண்ணக்கோல் போட்டு திருடுனா நீ தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். எப்படிப்பா? வீட்டுக்குள்ள ஒருத்தன் குதி, ஒருத்தன் வெளியே நின்னுக்க, உள்ள இருக்கிறவன் சாமான வெளியே போடு, வெளியே இருக்கிறவன் சாமான கட்டிக்கிட்டு வண்டியை கட்டு, அதுக்கப்புறம் எங்க போய் பங்கு வைக்கணுமோ பங்கு வச்சுக்க, பிரச்சனை இல்லை. இப்படி ரெண்டு பேரும் திருடுனா தண்டனை கொடுக்க கூடாது மதுஹப் சொல்லு. என்னவா திருடிட்டானே கையை வெட்டணுமே, இஸ்லாம் அப்படித்தானே சொல்லுது அப்படின்னு கேட்டா அவர் வியாக்கியானம் கொடுக்கிறாரு. திருடன்னா என்ன? திருடிட்டு வரணும்ல. வீட்டுக்குள்ள ஒருத்தன் போனான், வெளியே வரும்போது எப்படி வந்தான்? வெறுங்கை வீசி தானே வந்தான், ஒன்னும் எடுத்துட்டு வரல, முதல்ல எடுத்து போட்டுட்டான்ல, வெறுங்கை வீசி தானே வந்தான், அதனால அவன் திருட இல்லை. சரி, ரோட்ல நின்னவன், அவன் ரோட்ல கிடந்ததை எடுத்துட்டு போனான், அவன் எப்படி திருடனாமா? இதை சொல்லுகிற நம்புகிற இமாமுடைய அஜர்த்துடைய வீட்டில் போய் இதே முறையில் திருடுனா ஒத்துக்குவாரா? ஹனவி மதுஹப், ஹனவி ஜமாத்துடைய பள்ளிவாசல் முத்தவள்ளி வீட்டில் போய் உள்ள இருக்க டிவியை ஒருத்தன் தூக்கி உள்ள இருந்து சாமான அள்ளி வெளியே போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டையை போட்டோம்னா எப்படிப்பா திருடுன? இப்படித்தான் நடந்திருக்கு. ஓஹோ, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, போன் பாரா, இது நேர்வழியா? இதை உலகத்திற்கு உங்களால் சொல்ல முடியுமா? இஸ்லாம் என்றால் உலகத்திற்கு முன்னால் அற்புதமாக எடுத்து வைக்கலாம். அதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். இந்த மதுஹபை தூக்கி வைத்தால் ஈர்க்கப்படுவார்களா? முன்னோருடைய வழிமுறையை தூக்கி வைத்தால் ஈர்க்கப்படுவார்களா? மெஜாரிட்டியான மக்களின் கருத்தை தூக்கி வைத்தால் ஈர்க்கப்படுவார்களா? காரி துப்புவார்களா? இது என்னடா மார்க்கம்? அநியாயமாக திருடச் சொல்கிறது, ஒழுக்க சீர்கட்டிலே மூழ்க சொல்கிறது. இது என்ன மார்க்கம் என்று நினைக்க மாட்டார்களா? யோசித்து பாருங்கள். அவ்வளவு ஏன் நீங்கள் மதுஹப் இமாமை பின்பற்றுறது, சஹாபியை பின்பற்றுறது, முன்னோரை பின்பற்றுறது, அதுவெல்லாம் எங்கோ இருக்கிறது. நபிகள் நாயகத்தை தனியாக எடுங்கள். நபிகள் நாயகத்தை பின்பற்றலாம், பின்பற்றணும்னு சொல்றோம்ல, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ்விடமிருந்து வஹியாக வராமல் சொந்த கருத்தை சொன்னால் அதை கூட நான் பின்பற்ற வேண்டாம் என்கிறது இஸ்லாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அறிவித்த வஹியும் இருக்கும், அவர்கள் சொந்தமாக அவருடைய உள்ளத்திலே உதித்த கருத்துக்களை சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையும் இருக்கும். ஒரு முஸ்லிம் எதை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொன்ன வஹியா இருந்தா பின்பற்றணும், அவங்க சொந்த கருத்தா இருந்தா பின்பற்ற முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே வஹியுடைய வாழ்க்கை, வஹி அல்லாத வாழ்க்கைன்னு ரெண்டா பிரிக்க சொல்றான் அல்லாஹ். நபிகள் நாயகமே பிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மார்க்கமாக சொன்னது கிடையாது.
உண்பதற்கு தடுக்கப்பட்ட எத்தனையோ செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நாமளும் அதை சாப்பிடாம இருக்கிறோம். பன்றியை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, செத்த பிராணியை சாப்பிடக்கூடாது, படையல் பொருட்களை சாப்பிடக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு உடும்பு கறி பிடிக்காது. ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க, வீட்டில் உடும்பு கறியை வச்சுட்டாங்க. சாப்பிடும்போது தான் சொல்றாங்க, சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வேணான்ட்டாங்க. பக்கத்தில் இருந்த சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உடும்பு கறி என்ன ஹராமா? ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன ஹராமா? உடும்புன்னு சொன்னவனை கை எடுத்துட்டீல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹராம்லாம் இல்லை, எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம், எனக்கு இதை சாப்பிட்டு பழக்கம் இல்லை. இப்போ எங்களுடைய கேள்வி என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் பன்றியை சாப்பிடாதன்னு சொன்னாங்களே, ரத்தத்தை சாப்பிடாதன்னு சொன்னாங்களே, கழுதையை சாப்பிடாதன்னு சொன்னாங்களே, அதனோடு சேர்த்து உடும்பையும் சாப்பிடாதன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சொல்லியிருக்கலாம்ல, சேர்த்துருக்கலாம்ல. ஒரு பட்டியல் தானே, ஒன்று தானே கூட போகுது, சொல்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கும்? சொல்ல முடியும். ஆனால் சொன்னார்களா? ஏன் சொல்லலை? பன்றியை திங்காதன்னு அல்லாஹ் சொன்னான், உடும்பை திங்காதன்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொன்னதைத்தான் மார்க்கமா சொல்ல முடியுமே தவிர அவர்களுடைய உள்ளத்திலே எழுகிற விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மார்க்கமாக சொல்லுகிற அதிகாரம் நபிகளாருக்கு இல்லை. அதனால் தான் நபிகள் நாயகம் உடும்பு கறி வேண்டாம் என்று சொன்ன உடனே அவங்களுக்கு வச்ச உடும்பையும் சேர்த்து பக்கத்தில் இருந்த காலித் இப்னு சேர்த்து மாத்த அடிச்சிட்டார், இழுத்து வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டார். ஹராம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே எழுகிற விருப்பு வெறுப்புகள் மார்க்கமாகாது. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் வஹி வராம அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிட்டா அல்லாஹ்வே கண்டிக்கிறான். ரொம்ப கம்மியான நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு போர்க்களத்துக்கு போகிற நேரத்தில் நயவஞ்சகர்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்குறாங்க, போருக்கு வராமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க தப்பிக்கிறதுக்காக. ரசூலுல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்பாவித்தனமா. அல்லாஹ் வசனம் இருக்கிறான், அஃபல்லாஹு அன்க. ஸ்டார்டிங்கே இப்படி தான், நபியே அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். லிமாதின் தலவும், நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ஹத்தாயத்த பையனலக்கல்லதீன சதகு வ தஅலமல் காதிபீன், உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பதை பிரித்து அறிவதற்கு முன்னால் நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க? நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி இருந்தாலும் இந்த கள்ளப்பையெல்லாம் வந்திருக்க மாட்டான். உங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும் எவையெல்லாம் உண்மையான முஸ்லீமு, எவையெல்லாம் நடிக்கிற முஸ்லீமு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்குமே. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே, நீங்கள் செஞ்சது தப்பு. ஆனாலும் இந்த தப்பை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ரசூலுல்லாஹ் ஒரு தப்பு செய்கிறாங்க, வஹி வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அது தப்பு, இப்படி முடிவெடுக்க கூடாது, அல்லாஹ் கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் தானே, நம்முடைய தூதர் தானே, ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க, சொன்னது சட்டமா இருக்கட்டுமே அப்படின்னு அல்லாஹ் விடல. நான் சொல்றதுதான் சட்டம், நீங்க சொல்றது சட்டம் கிடையாது. சட்டம் சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதிகாரம் என்கிறத்திலே இருக்கிறது. லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்திலே எந்த பங்கும் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றால், சட்டம் வகுக்கிற அதிகாரம் இல்லை என்றால், மார்க்கத்தை சொல்லுகிற அதிகாரம் இல்லை என்றால், நபிகள் நாயகத்திற்கு பின்னால் வந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குமா? ஏன் யோசித்து பார்க்க மறுக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமூ தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும். மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை ஹராமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் சொன்னதை ஏத்துக்கப்பா, வேற யாரும் சொல்றதை ஏத்துக்காத. அல்லாஹ் சரின்னா சரி, அல்லாஹ் தப்புனா தப்பு, அதை மாத்திர ரைட்ஸ் எவனுக்கும் இல்லை. குல், நபியே கேளுங்கள், மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மின ரிஸ்க். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக வெளிப்படுத்தி இருக்கிற அலங்காரத்தையும் தூய்மையான உணவுகளையும் தடை செய்கிறவன் எவனடா இருக்கிறான்? யாரா தடுப்பா? இந்த அலங்காரத்தை பயன்படுத்திக்கங்க, நல்ல சந்தோஷமா அலங்கரிச்சுக்குங்க அப்படின்னு நான் அனுமதிச்சு வச்சிருக்கிறத தடுக்கிற ரைட்ஸ் எவனுக்கு இருக்குது? நான் அனுமதிச்சதுதான், நான் தடுத்ததுதான். நான் அனுமதிச்சதை தடுக்கிற அதிகாரமோ நான் தடுத்ததை அனுமதிக்கிற அதிகாரமோ எவனுக்கும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். நபிகள் நாயகம் உட்பட
ஏன் நபிகளாரை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், ஒலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين فما منكم من احد عنه حاجزين. ஒலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், நம்முடைய செய்தியில இவர் எதையாவது இட்டு கட்டினார். நான் சொல்லிட்டேன், இந்த முகம்மது அவர் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது சேர்த்தால் லஅഖذனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் பிடிப்போம், சும்மல கத்தானா மின்ஹுல் வத்தீன், அவரது நாடி நரம்பை தரிப்போம். இவ்வளவு கடுமை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய நாடி நரம்பை தரிச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ் சொல்லாததை சஹாபி சொன்னார்னு சொல்றீங்க, இமாம்கள் சொன்னாங்கன்னு சொல்றீங்க, பெரியார்கள் சொன்னாங்கன்னு சொல்றீங்க, முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு செய்றீங்க, மெஜாரிட்டி மக்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னு ஃபாலோ பண்றீங்க. இது நேர்வழியா அல்லது வழிகேடா? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு வஹி மட்டுமே நேர்வழி. இறைவனை தவிர மனிதனை நேர்வழியில் அழைத்து செல்கிற ஆற்றல் பெற்றவர், அறிவு படைத்தவர், அப்படிப்பட்ட சிந்தனையுடையவர் உலகத்தில் எவரும் இல்லை. இதை புரிந்து நடந்தால் ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தை நோக்கி ஓடி வரும். இன்றைக்கு நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து, வழிபாட்டை பார்த்து பல பேர் இஸ்லாத்தை விட்டு விரண்டோடுகிறார்கள். முஹர்ரம் 10 என்ற பெயரால் தமிழகத்திலே நடைபெற்ற கூத்துக்கள் எத்தனை! இதை பார்க்கிற ஒருவன் இஸ்லாத்திற்கு வருவானா? இஸ்லாத்தை விட்டு ஓடுவானா? நெருப்பு கங்குகளை பரப்பி வைத்துக் கொண்டு மேலே ஏறி நடக்கிறார்கள். பூமிதி திருவிழா என்ற பெயரில். அதுல என்ன இருக்கு? அது என்ன வழிபாடு? நெருப்புல நடந்தா அது என்ன? தூக்கம் வந்தா தூங்கிக்கிட்டே தொழாதன்னு சொன்ன மார்க்கம், பசி எடுத்தா பசியோட வணங்காத, முதல்ல பசியை தீர்த்துக்கிட்டு வந்து வழிபாடு செய்யணும் சொன்ன மார்க்கத்துல நெருப்பு கங்குகளில் நடப்பதற்கு அனுமதி உண்டா? அது ஒரு ஏமாற்று வேலையும் கூட. என்ன ஏமாற்று? நெருப்புல நடக்கத்தான் செய்வார், நெருப்புல உட்கார மாட்டார் ஒருத்தரும். வழிபாடு தானே, இறை வணக்கம் தானே, அப்படித்தானே பில்டப் கொடுக்குறிய. கடவுள் மேல உள்ள பக்தியில அப்படியே கட்ட கட்ட நடந்து போனால் நெருப்பு ஒன்றும் செய்யாதுன்னு, உட்கார்ந்தாலும் ஒன்றும் செய்யக்கூடாது தானே, நின்னாலும் ஒன்றும் செய்யக்கூடாது தானே. ஒரு 2 நிமிஷம் நில்லுங்களேன், உட்காருங்களேன். பூ உட்காருதல், பூ மிதித்தல், பூ ஓடுதல் இருக்கக்கூடாது. தீ மிதிச்சிட்டு நடந்து ஓடக்கூடாது, உட்கார் 2 நிமிஷம். இதை பார்க்கிறவர்கள் காரி துப்ப மாட்டார்களா? இதனடா கொடுமை! அதிலே செய்யப்படுகிற மூட நம்பிக்கைகள், வழிபாடுகள், அன்றைய தினத்திலே செய்யப்படுகிற கொழுக்கட்டைகளுக்கு கொடுக்கப்படுகிற வியாக்கியானங்கள் காது கொடுத்து கேட்க முடியல. என்னடா இந்த சைஸ்ல கொழுக்கட்டைனா அதுக்கு கற்பனை பண்றாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ். அதை பொது இடத்துல பேச முடியாது. இந்து மக்களுடைய சிவலிங்க வழிபாடு தோற்று போய்விடும். அந்த அளவுக்கு போட்டி போடுறது நம்மள்ட்ட மேட்ரு வச்சிருக்கான் கொலக்கட்டையில். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றினால் அனைவரையும் ஈர்க்கும், ஓடோடி வாருங்கள் என்று அழைக்கும். அதை விடுத்தால் அனைவராலும் வெறுக்க வைக்கும், அனைவரையும் விமர்சிக்க வைக்கும், நம்மை விட்டு வெறுண்டோட வைக்கும். எனவே இந்த உலகத்திலே மக்கள் நிம்மதி பெறுவதற்கு, நேர்வழி அடைவதற்குரிய வழியும் அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான். நாளை மறுமையிலே சுவன வாக்கியத்தை பெறுவதற்குரிய ஒரே பாதையும் அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான். அந்த வஹியாக திகழ்கிற திருமறை குர்ஆனையும் நபிகளாருடைய போதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வெற்றியடைவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்